வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆர்பி. இந்த பதிவு நம்ம சுவையான மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மட்டன் சுக்கா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதை எப்படி செய்யறது இந்த பதிவுல பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். இந்த சுவையான மட்டன் சுக்கா செய்யறதுக்கு 1/4 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கிறோம். கடுகு வெடிச்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சத உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி போட்டிருக்கேங்க. நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் பொறுமையாக கிளறி விடுங்க. சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா இதுக்கு மேலே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ இதில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 2 சேர்த்துக்கோங்க. பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ இதில் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்க்குறோம். நான் மட்டனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேங்க. இப்போ அந்த மட்டனை தான் இதில் சேர்த்துருக்கோம். இந்த கிரேவியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் பொறுமையாக கிளறி விடணும். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டனால இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை நல்லா கிளறக்கூடாது, அப்படியே பெரட்டி தாங்க விடணும். அப்படியே நம்ம நல்லா கிளறினோம்னா அந்த நல்லியில் இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும், உருந்து வந்துடும். அதனால பொறுமையாக அப்படியே கிளறி விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். அப்படியே பெரட்டி விடுங்க. இப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க, சூப்பராக இருக்கும். இதுவே செமி கிரேவி மாதிரி தான் இருக்குது. இன்னும் வத்தணுங்க இது, அப்போ தான் அது சுக்காவாக மாறும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறோம். ஏன்னா நம்ம முதல்ல கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்திங்கன்னா நல்ல வாசனை இருக்கும். அதனால் 2வது முறை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ பொடியாக இருக்குன்னா மல்லி இலை சேர்க்குறோம். பொறுமையாக அப்படியே பரட்டி விடுங்க. கடைசியாக டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சுக்கா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய சுவையான மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி மற்றொரு சுவையான பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.